நாடு எப்படி வழங்கும்? இந்த நாட்டு மக்கள் காலப்போக்கில் விஜய் அரசையும் வெறுப்பார். அதனால விஜய் தவறு செய்கிறார் என்று தான் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு உறுதிப்பாடு இல்லை. நான் கேட்கிறேன், இப்பொழுது என்ன குடிமூடி விட்டது? உங்களுக்கு பெரும்பான்மை அவர் 10 பேர் வழங்கி விட்டார்கள். இந்த 10 பேரும் நல்லவர்கள் இல்லை. அவர்கள் ஸ்டாலினுடைய கையாட்கள். கரெக்ட். ஆகவே ஒரு நாள் உங்களுடைய ஆட்சியை அவர்கள் கவிழ்த்துவார். ஆனால் அந்த ஒரு நாளைக்கே வராது. கண்டிப்பாக ஓராண்டு கழித்து வரும். ஓகே. ஏனென்றால் உங்களை செயல்பட விட்டு உங்களை தவறு செய்ய வைத்து அதற்கு பிறகு நீங்கள் யார் என்று காட்டி, நீங்கள் பொத்தல் பாருங்கள், இது ஒரு நல்ல துணி இல்லை, பொத்தல் துணி என்று காட்டி அதற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இன்னும் ஓராண்டு ஆகும். இந்த ஓராண்டுக்குள் 100,000 நல்ல காரியங்களை செய்துவிட்டு நீங்கள் 234 தொகுதியிலும் வெல்லலாம். அது இல்லாமல் அவசரப்பட்டு எதற்கு நீங்கள் வேலுமணியிடம் போகிறீர்கள், சி வி சண்முகத்திடம் போகிறீர்கள்? அதுவும் அவர்கள் வீட்டுக்கு ஏன் போகிறீர்கள்? அவர்களுக்கு ஏன் மாலையிடுகிறீர்கள்? ஓநாய்களுக்கு எதற்கு மாலையிட வேண்டும்? ஆடுகளை காப்பாற்ற நினைக்கின்றவன் ஓநாய்களுக்கு மாலையிடக்கூடாது. கண்டிப்பாக. அவர்களை கொண்டு வந்து மந்திரி சபையில் வைத்தால் முதலில் அவனுடைய வழக்கை அமுக்கி விடுவார்கள். அந்த வழக்கு எடுபடாது. வழக்கை நடத்த விட மாட்டார்கள். இன்னொன்று கொள்ளையடிப்பார்கள். நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லைனாலும் உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பார்கள். இதில் என்ன உங்களுக்கு பெருமையும்? உங்களுக்கு யோசனை சொன்ன முட்டாள் இவர் வீட்டுக்கு போ என்று சொன்னவன் படுமுட்டாள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த பழைய பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓராண்டுக்கு ஆடலாம். தப்பானவர்களை வைத்துக்கொண்டு ஆட வேண்டாம். லாட்டரி சீட்டு பெண்மணிக்கெல்லாம் எதற்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும்? கண்டிப்பாக. ஆனால் இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல இல்லையா? அவங்களுக்கு வந்து மந்திரி ஆகக்கூடாது என்பதனால நான் சொல்லுகிறேன். ஆகக்கூடாது, ஆகாமல் தடுப்பதற்காக தான் முன்னாலேயே சொல்லுகிறேன். ஏன்னா இப்போ